அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசிக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் சுக்கிரன். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் அது சுக்கிரன் தான். கொடுப்பதில் தன்னிகரற்றவராகவும் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் 9ஆம் தேதி முதல் நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களை தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வருகிறார். பொதுவாகவே சுக்கிரன் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தன்னிகரற்ற ஆற்றல் பெற்ற ஒரு கிரகம் என்று சொன்னால் நிச்சயமாக சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் அமர்வது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அவர் மட்டும் நுழையவில்லை. ஏற்கனவே அங்கு மிக வலுவாக ராகு வலம் வருகிறாருங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ராகுவுடன் இணைகிறார். சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான ராகுவுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது வித்யாகரகரான புதனுடனும் இணைகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த 3 கிரகநிலைகள் 9ஆம் தேதி முதல் பெரிய அளவில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இணைவது மிக சிறப்பான நன்மையை பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது இதை தொடர்ந்து சுக்கிரன் மட்டுமல்ல சூரியன், செவ்வாய் என பல கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்க போகின்றன. சந்திரனும் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் நினைப்பதை விட மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்க்கும் போது 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். முழுமையாக 7.5 சனியின் ஆதிக்கம் பாதிப்புகள் துவங்கக்கூடிய தருணமாக மார்ச் 29ஆம் தேதி தான் பார்க்கப்படுகிறது. அதிலிருந்துதான் அதிதீவிரமாக 7.5 சனியினுடைய பாதிப்புகள் அதிகரிக்கும். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது லாபஸ்தானத்திற்குரிய அற்புத பலன்களை சனி பகவான் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே அற்புதமான மாற்றம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் வலம் வரும் சுக்கிரனின் அமைப்பால் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அபரிவிதமான வளர்ச்சியும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பான சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திப்பதோடு பொருளாதார ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இணைந்திருப்பது மட்டுமல்லாது தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறார். அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பிற்குள் சென்றிருப்பதால் நிச்சயமாக இந்த வேளையில் சுமார் அடுத்த 1 மாத காலத்திற்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தனலாபம் உயரும் வேலையாக பார்க்கப்படுகிறது. சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக உயர்த்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வேளையில் தடையாக இருந்த சூழலில் அவற்றை முழுமையாக விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. அதோடு
அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் சுக்கிரனின் மீது பதிவதால் குரு சுக்கிர மங்கள யோகமானது நிறைவாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இறுதி வேளையில் அதற்கு முன்பு குரு சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறார். மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வேலையாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் விலகும். குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமான அமைப்பில் இருப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக சுக்கிரனின் மீது பதிகிறது. குரு சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மேசராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் மேசராசிக்கார பெண்மணிகள் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை உணர்ந்து சாதுரியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றல் உண்டு. ஏனென்றால் முழுமையாக 7.5 சனி துவங்குவதற்கு முன் இந்த வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புத்திரபாகியம் என பல நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். லாபஸ்தானத்தை கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் வலுப்படுத்துவதால் கலைத்துறையில் உங்களுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதிக லாபத்தை இந்த தருணத்தில் பெற்றுத்தரப்போகிறது. அதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழையும் இந்த தருணத்தில் உயர்த்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் லாபத்தை பெற்று தருவதோடு பெயர் புகழையும் கலைத்துறையில் அதிகரித்து கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்திற்கு பிறகு சுக்கிரன் உச்சபலமும் பெறப்போகிறார். எனவே கூட்டணி வெற்றி வாய்ப்பு என அனைத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சுக்கிரனின் அருளால் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களை லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே வாங்குவதற்கான மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் சுக்கிரனின் தினம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை தவறாமல் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சுக்கிரனின் அருளால் ரெட்டிப்பு நன்மையும் பல மடங்கு வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும்.